இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு வார்த்தை. எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் 11வது வசனம். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, என்மேல் ஆணை, தீயோர் சாக வேண்டும் என்று எனது விருப்பம் அன்று, ஆனால் அத்தீயோர் தம் வழிகளினின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதே என் விருப்பம். ஆகவே உங்கள் தீய வழிகளினின்று திரும்புங்கள். இஸ்ராயேல் வீட்டாரே, நீங்கள் ஏன் சாக வேண்டும்? இறைவன் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கின்றார், என் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் ஏன் சாக வேண்டும்? நீங்கள் சாவதற்காகவா நான் படைத்தேன்? நீங்கள் அழிந்து போவதற்காக நான் உருவாக்கினேன்? நீங்கள் துன்பங்களையும் துயரங்களையும் பாவத்திலே இருந்து நீங்கள் என்னை விட்டு விலகி செல்ல வேண்டும் என்பதற்காகவா என் சாயலாக உருவமாக படைத்தேன்? இல்லை. எனவே பாவம் செய்யக்கூடியவர்கள் சாக வேண்டும் என்பது எனது விருப்பம் அல்ல, உங்களை படைத்த கடவுளுடைய விருப்பம் அல்ல. மாறாக பாவம் செய்யக்கூடிய நீங்கள் மனம் மாறுங்கள், மனமாற்றம் அடையுங்கள். மனமாற்றம் அடைந்து என்னை நோக்கி வாருங்கள். இஸ்ராயேல் மக்களே, என் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் ஏன் சாக வேண்டும்? இறைவன் கொடுக்கக்கூடிய மனமாற்றத்திற்கான இந்த வாய்ப்புகளை நான் பயன்படுத்துகின்றேனா, அல்லது அந்த மனமாற்றத்திற்கான வாய்ப்புகள் என்னால் புறக்கணிக்கப்படுகின்றனவா? சிந்திப்போம்.